அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்து இந்த வாரத்தின் 2வது நாளின் காலை பொழுதை காண்பதற்கு உம்முடைய கிருபை எங்களை அண்டினதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உம்மோடு சேர்ந்து வாழ உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த 24 மணி நேரமும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் மரியாதை போல அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை தங்கி இருந்து உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் ஞானமடைய என் தேவன் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவன் நம்மை கண்விழிக்க செய்து அவருடைய கூடாரத்திற்குள் நம்மை அழைத்து வந்த தயவிற்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு தேவன் படைக்கப் போகிற புதிய வானம், புதிய பூமி, அதில் நாம் எப்படி வாழுவோம், அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியிலே தேவ கிருபையானது நம்மை எப்படி எல்லாம் அண்டிக் கொண்டு இருக்கிறது என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். ஏசாயா பக்தன் இப்படி சொல்லுகிறார், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. ஏசாயா 65:17 சொல்லுகிறார், நான் புதிய வானத்தை புதிய பூமியை சிருஷ்டிக்கப் போகிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. அவர் சிருஷ்டிக்கப் போகிற அந்த புதிய பூமி, புதிய வானத்திலே அங்கு வாழப்போகிற பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அந்த சிருஷ்டிப்பு எந்த வல்லமையை கொண்டு இருக்கிறது என்றால், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ எருசலேமில் களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் சிருஷ்டிக்கப் போகிற அந்த புதிய வானம், புதிய பூமியிலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூறும்படி நீங்கள் ஈர்க்கப் போகிறீர்கள். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. அந்த தேசத்திலே நீங்கள் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பீர்கள். அங்கு அழுகையும் இல்லை, பற்கடிப்பும் இல்லை, அங்கு கூக்குரலின் சத்தமும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பு. மனிதன் இனி அவனுடைய கண்களில் கண்ணீர் சொரிய இருக்க மாட்டான். அந்த புதிய வானம், புதிய பூமியிலே அழுகையின் சத்தம் கேட்கப்படுவதில்லை, அபயக்குரல், கூக்குரல் கேட்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சிருஷ்டிக்கப் போகிற அந்த புதிய பூமியிலே அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த புதிய வானம், புதிய பூமியிலே அற்ப ஆயுசுள்ளவர்கள் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். 100 வயது சென்று மரிக்கிற கிழவர்கள் வாலிபர் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்ன ஒரு ஆச்சரியமான படைப்பு. மேலும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டத்தை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பீர்கள். அவர்கள்
கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும் அவர் நாட்டுகிறதும் வேறொருவன் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கும்போது, நாம் கட்டின வீட்டில் நாம் தான் குடியிருப்போம். இந்த சம்பவம் இந்த லோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக சொல்லுகிறது. நாம் வீடுகளை கட்டி அதில் யாருக்காவது வாடகைக்கு விட்டு இருந்தால், அல்லது வீடுகளை கட்டி நெடுநாளாய் பூட்டி இருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது, மற்றவர்கள் அதை அபகரித்து கொண்டு குடியிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாடகைக்கு விடப்பட்டவர்கள் அந்த வீட்டை எங்களுக்குத்தான் சொந்தம் என்று கூறி அதை அபகரித்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கட்டின வீட்டில் நீதான் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருந்தீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த தேசம், நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே இந்த லோகத்தில் நாம் படுகிற எல்லா பிரயாசங்களையும் எப்படி பார்க்கிறோம்? அவர்கள் விருதாவாக உழைப்பதும் இல்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அவர்கள் உழைப்பது வீணாய் போய்விடாது. அவர்கள் பிள்ளைப்பேறு வருவது ஒரு துன்பத்திற்கு உண்டான ஒரு காலமாய் இராது. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவார்கள். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுவுத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போது நான் கவனித்து கேட்பேன். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல புல்லை தின்னும். அன்பு பிள்ளைகளை, சர்ப்பத்திற்கும் புழுதி சர்ப்பத்திற்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 65வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரை இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் அவர் புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாமிசமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதகம் செய்த மனிதனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசகமாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
ஏசாயா 66, 22, 23, 24 வசனங்களிலே இந்த வார்த்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் புதிய வானம் புதிய பூமியிலே வாழப்போகிறோம் என்ற பெருமிதம் நமக்கு உண்டு. அதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதில் எப்படி இருப்போம் என்பதை இப்பொழுது நாம் கேட்டோம். இந்த ஒரு சமாதான வாழ்க்கை, அழுகை இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை, நம்முடைய பொருள்கள் பறிபோய் விட்டதே, வேறொரு எடுத்துக்கொண்டார்களே என்று சொல்லுகிற எண்ணங்கள் அங்கே இல்லை. அதிலும் ஓய்வு நாள் தோறும், மாதந்தோறும் என் பிள்ளைகள் என்னை தொழுது கொள்ள வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, இதுதான் மிக மிக முக்கியம். இன்றைக்கு இந்த ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கிறோம். எப்படி ஆசரிக்கிறோம் என்று நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அங்கு ஒரு களிப்பான, தவறாமல் ஒவ்வொரு ஓய்வு நாளும், ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது நாளிலும் தேவன் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த மகிமையில் நாம் பங்கடைய வேண்டுமென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு விதித்த நியமங்களையும் உங்களுக்கு விதித்த வழிமுறைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொண்டு நடவுங்கள். உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீ சேவிப்பாயா என்று ஆண்டவர் ஒரு கேள்வியோடு இந்த செய்தியை முடிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்றால், அந்த ராஜ்யத்திற்குரிய வளங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு வேண்டிய சகல பலங்களையும் ஆண்டவர் கொடுத்து, அவருக்கு உள்ளான அந்த ஜீவிதத்திலே நாம் பங்கடைய, அந்த புதிய பூமியை சுதந்திரிக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த புதிய வானத்தின் மகிமையை, புதிய பூமியின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, காண்பதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து எங்கள் குடும்பத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வர எங்களை உம்முடைய கரத்தின் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்று பலப்படுத்தும். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சமத்துவத்தின் ஆழத்திலே அழித்து விட்டேன் என்று சொன்னவரே, நன்றி ஆண்டவரே. அந்த அனுகூலங்களை எங்களுக்கு தந்து நாங்களும் உம்முடைய நாள் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதம் நல்ல செய்தியோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெருமிதம் கொண்டு உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்து கழிப்புற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். எங்கள் கைகளுடைய பிரயாசங்கள், பணிகளுடைய பிரயாசங்கள், தொழில் செய்களுடைய பிரயாசங்கள், கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கும் செல்கின்ற பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். பிணியாய் இருக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து சுகப்படுத்தும். சரீர சுகபனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பூரண சுகமாக்கி அவர்களை ஜீவிதத்திலே உம்முடைய கரமிருந்து பாதுகாத்து கொள்ள என் தேவன் அர்ப்பணம் செய்யும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து நம்மை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம். அந்த புதிய பூமியை நாம் வாசம் பண்ண போகிறோம் என்ற பெருமிதம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இருந்து ஆண்டவரோடு இசைந்திருக்க கிருபை செய்வோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நாளை கர்த்தருக்குள் நாம் கம்பீரமாய் இந்த நாளை அனுபவிக்க கர்த்தருடையோடு நாம் இசைந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.